வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டி 58 கிராம கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரி 2000த்திற்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரவிச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ரவிச்சந்திரன், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் வாழ்வாதாரமாக விளங்குவது 58 கிராம கால்வாய் திட்டம். இந்த 58 கிராம கால்வாய் திட்டத்தின் மூலம் சுமார் உசிலம்பட்டி பகுதி 33 கண்மாய்கள் பயன்பெறும். அதிலிருந்து 2500 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் வகையில் இந்த கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கால்வாயில் தண்ணீர் திறந்து வருவது வைகை அணையில் 67 அடி உயரும் போதுதான் இந்த கால்வாயில் தண்ணீர் திறந்து விடுவார்கள். அதோட ஏற்கனவே கல்லந்திரி, ராமநாதபுரம் இந்த கண்மாயில நிரம்பின பின்னாடி தான் இதில் திறந்து விடணும். இந்த நிலைமையில இப்ப நீர்பிடிப்பு பகுதியில் நல்ல மழை பெஞ்சதால வைகை அணையை முழு கொள்ளளவை எட்டி உள்ளது. எனவே உசிலம்பட்டி வறட்சியான பகுதிக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறையிடம் பல முறை கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனையடுத்து கடந்த 3 தினங்களுக்கு முன்பு சர்வ கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தை தொடர்ந்து இன்று உசிலம்பட்டியில் உள்ள நகைக்கடை, ஜவுளிக்கடை மற்றும் மளிகை கடை, பூக்கடை உள்ளிட்ட அனைத்து கடைகளும் சுமார் 2000 கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் வைகை அணையிலிருந்து 58 கிராமத்து கால்வாய்க்கு தண்ணீர் திறந்து வேண்டும் என்று வலியுறுத்தி அடைத்துள்ளனர். மீண்டும் தொடர்ந்து இன்னைக்கு மாலை வரை கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று அந்த சங்கத்தில் தெரிவித்துள்ளனர். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.